தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தமிழ்நாடு அரசு சார்பாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் உச்சநீதிமன்றம் தனது தனி அதிகாரத்தை செயல்படுத்தி மசோதாக்கள் மீதான விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்கள் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆளுநர் முடிவெடுக்காமல் காலதாமதம் செய்து அதன் பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். குறிப்பாக பஞ்சாப் வழக்கில் உச்சநீதிமன்றமானது தாமதமின்றி விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநரும் இந்த வழக்கில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அப்போது கூறியிருந்தது. அதன் பிறகு 3 நாட்களில் 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் கடந்த மாதம் இந்த வழக்கினுடைய வாதங்கள் நடைபெற்றது. பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று இந்த வழக்கில் இறுதி வாதங்கள் முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றமானது 12 முக்கிய கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக தற்போது மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, பி வில்சன், ராகேஷ் திவேதி ஆகியோர் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் தான் முக்கியமாக ஆளுநர் அரசியல் சாசன பிரிவு 200 படி நடவடிக்கை எடுக்கவில்லை, காலதாமதம் செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றமே இந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருதப்படுவதாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் தனக்கு உள்ள 142வது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று முக்கியமான வாதத்தை தமிழ்நாடு அரசு தற்போது முன்வைத்திருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் மசோதா மீது ஆளுநர் அரசியல் சாசன பிரிவு 200 படி நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டிருக்கிறார், காலதாமதம் செய்திருக்கிறார். இரண்டாவது முறையாக சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவோ நிறுத்தி வைக்கவோ ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஆளுநர் மசோதாக்கள் விவகாரத்தில் செயல்பட முடியாது என்று பல்வேறு அரசியல் சாசன பிரிவுகளை வலியுறுத்தியும் முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விரிவாக குறிப்பிட்டும் உச்சநீதிமன்றத்தில் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் தான் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக உச்சநீதிமன்றம் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் நிறுத்தி வைத்த மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த 10 பல்கலைக்கழகங்கள் மசோதாக்கள் மீது உச்சநீதிமன்றம் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தற்போது வாதங்களை முன்வைத்திருக்கிறது.